மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. என்ன மேடம் ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஏன் சார் நான் ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? ஐயோ, வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா மேடம்? இந்த ஆபீஸ்க்கு முதலாளி அம்மாவே நீங்க தான். நீங்க தாராளமா வரலாம். ஆனா இப்ப எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். வேற எதுக்கு? சார பாக்குறதுக்கு தான். என்ன பாக்கவா? என்ன பாக்குறதுக்கா மேடம் இவ்ளோ தூரம் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. எப்போ? ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறமாவா? அது அபிமா, கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்துச்சுடா. அதான் நேத்து நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, நைட்டு தான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. காலையில விடியறதுக்கு முன்னாடி எதுக்கு எந்திரிச்சு ஆபீஸ்க்கு வந்தீங்க? அதான் சொன்னனே அபிமா, நிறைய வேலை இருந்துச்சு. ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கே முடிச்சு சப்மிட் பண்ணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதான் நேத்து நைட்டு பாதி முடிக்க முடியல. அதான் காலையில நேரத்துல வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க பாருங்க, ஆபீஸ் வேலையெல்லாம் ரொம்ப நல்லா தான் பாக்குறீங்க. ஆனா பொண்டாட்டிய பாத்துக்கிற வேலையை தான் சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க. பொண்டாட்டி தூங்குனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரீங்க. பொண்டாட்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறீங்க. இப்படி எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு ஆபீஸே கட்டிட்டு ஆயறதுக்கு நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாம இந்த ஆபீஸ்ல இருக்கிற டேபிள், சேரு, சிஸ்டம், லேப்டாப் இதையே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே. ஏய், என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? ஏதோ இந்த 2 நாள் கொஞ்சம் ஆபீஸ்ல பிஸி ஆயிட்டா அவ்வளவுதான். அதுக்கு என்னமோ நான் உன்னை காதலிக்காத மாதிரியும் எப்ப பார்த்தாலும் ஆபீஸே கதின்னு கிடக்குற மாதிரியும் இல்ல பேசிட்டு இருக்க. ஆமா, சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க ஆபீஸே கதின்னு தான் கிடக்குறீங்க. என்ன எங்க காதலிக்கிறீங்க? ஏய், நான் உன்னை காதலிக்காமையாடி 3 புள்ள பெத்த? ஆமா, 3 புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் காதலிச்சுட்டு தான் இருந்தீங்க. 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் கணக்கும் முடிஞ்சது, காதலும் முடிஞ்சது. அப்படின்னு யார் சொன்னா? காதலும் முடியல, கணக்கும் முடியல. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்க. புரியுற மாதிரி சொல்றேன், இங்க வாங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? இது ஆபீஸ்ங்க. ஆபீஸா இருந்தா என்னங்க? என் பொண்டாட்டி இருக்கிற இடம் இனி ஆபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஒண்ணுதாங்க. ஐயோ, யாராவது வந்துட போறாங்க, விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. கணக்கு கேட்டீங்கல்ல, கணக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் விடுவேன். என்ன சொன்னீங்க மேடம்? 3 குழந்தை பிறந்ததும் கணக்கு முடிஞ்சு போச்சா? அப்படின்னு யாரு சொன்னா? நமக்கு இருக்கிற சொத்துக்கு 3 குழந்தைங்க இல்ல 30 குழந்தைங்க பெத்துக்கிட்டாதான் இந்த சொத்து எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். என்னது 30 குழந்தைங்களா? என்ன சார் 30 குழந்தைங்க போதுமா? பத்தாதுதான். சரி, இப்போதைக்கு கணக்குல 30 குழந்தைங்க வச்சுக்குவோம். 30 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் என் பொண்டாட்டி இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா அப்புறமா வேணும்னா கணக்கு கூட்டிக்கலாம். கூட்டுவீங்க. கணக்கு கூட்டுறது அப்புறம் பாத்துக்கலாம். நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல என்னை விட்டுட்டு வேலையை பாருங்க. வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த வேலையை சொல்லல. ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த வேலையை சொன்னேன். என் அபிக்குட்டி, ஆபீஸ்ல பெண்டிங்கான வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். நைட்டு 2 நாள் வீட்டுக்கு லேட்டா வந்ததுல அங்கதான் கொஞ்சம் வேலை பெண்டிங் ஆகி போச்சு. அதை தான் இப்ப முடிக்கணும். முடிச்சிடலாமா? அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இதெல்லாம் வீடு இல்ல, ஆபீஸ். மறந்துட்டீங்களா? ஐயோ, ஆமல்ல. என்ன பண்றது? பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா எது வீடு எது ஆபீஸ்னே தெரிய மாட்டேங்குது. தெரியாது. 3 குழந்தை பிறந்தாச்சு, இன்னும் உங்க குடும்பம் மட்டும் குறைய மாட்டேங்குது. ஏய், இதெல்லாம் 3 குழந்தைக்கு குறையிற குறும்பு இல்ல. இன்னும் 30 குழந்தை பிறந்தாலும் குறையுமாங்கிறது டவுட் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது? ஒண்ணும் வேணாம், கொஞ்சம் போங்க. ஏய், போங்கன்னு சொல்லாதடி, வாங்கன்னு சொல்லு. எங்க வாங்கன்னு சொல்லணும்? சொல்றேன். எங்க வேணுங்க, இது ஆபீஸ், வழியாதீங்க. இது ஆபீஸா இருந்தா என்னங்க? நீங்க என் பொண்டாட்டி தானே. உங்ககிட்ட வழியாம வேற யாருகிட்டங்க வழியிறது? தண்ணி பந்தலே தாகம் எடுக்கையில் எரியாதுக, என் வாயோடு வாய் வைக்க வக்கீல் வைக்காதீக. சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டு விழியால் சுட்டீக, முத்தாடும் ஆசை முத்தி போக. எத்தனை பொண்ணுக வந்தாக, என்ன இடுப்புல சொருக பார்த்தாக, முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீக.
ஐயோ மாப்பிள்ள, ஏதோ முக்கியமான வேலையில இருந்தீங்க போல. நான் சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்து தொல்லை பண்ணிட்டேனா? ஐயோ மச்சான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மச்சான். நான் இங்க பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க தங்கச்சி தான் வந்துட்டு என்னை வேலை பார்க்க விடாம புடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்னது, நானும் உங்களை வேலை பார்க்க விடாம புடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்? அது பிடிச்சது நான் தான், ஆனா பிடிக்க வச்சது நீ தானே. உங்களை அண்ணன் போட்டும், அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். சரி சரி மாப்பிள்ள, வேலை வேலைன்னு வேலையவே பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. என் தங்கச்சியும் பாவம்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து தங்கச்சியும் பாருங்க. நல்லா சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் எங்க அவருக்கு தெரியுது? அவருக்கு இங்க ஆபீஸ் இருந்தா போதும், கையில ஒரு லேப்டாப்பை கொடுத்தா போதும். சாப்பாடும் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், ராத்திரி பகலும் கூட பார்க்காம உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்படி வேலை செஞ்சதுனால தானே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை மாப்பிள்ள உருவாக்கி வச்சிருக்காரு. சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா மட்டும் போதுமா? வீட்டுல இருக்கிற சம்சாரத்தையும் பார்க்கணும்ல. அட ரைமிங் செல்லம். ரைமிங்கா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, என்ன சம்சாரத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே. இன்னைக்கு நைட்டு வந்து பாத்துறேன், விடு. கொஞ்சம் போங்க. சரி சரி மாப்பிள்ள, நான் என்னென்னமோ பேசி வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க. அது நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேனே, ஒரு கம்பெனியோட டீலிங் வச்சுக்கிற விஷயமா என்ன ஏதுன்னு பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு. என்ன மாப்பிள்ள, அந்த கம்பெனியோட டீலிங் வச்சுக்கலாம்ல? அந்த பேப்பர்ல எல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது இல்ல மச்சான், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி பத்தி நான் விசாரிச்சேன். அவங்க அவ்வளோ நல்ல கம்பெனியெல்லாம் எனக்கு தோணல. நிறைய இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள. அது ஒரு சில கம்பெனியை பத்தி நம்ம விசாரிக்கும் போது சிலரெல்லாம் பொறாமையில ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி விடுறதெல்லாம் வழக்கம் தானே. அதையெல்லாம் நீங்க நம்பி எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க. நான் நல்லா விசாரிச்சுட்டேன் மாப்பிள்ள, அது நல்ல கம்பெனி தான். நம்ம தைரியமா அந்த கம்பெனியோட டீலிங் வச்சுக்கலாம். இல்ல மச்சான், எனக்கு தகவல் சொன்னவங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க. அவங்க பொறாமையிலலாம் சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ அந்த கம்பெனி மேல பெரிய ஈடுபாடு இல்ல. அதனால அந்த டீலிங் வேணாம் மச்சான், அதை கேன்சல் பண்ணிடலாம். இல்ல மாப்பிள்ள, அது அந்த கம்பெனியோட டீலிங் வச்சுக்கிட்டா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் மாப்பிள்ள. மச்சான், லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன். எனக்கு மனசுக்கு தப்புன்னு தோன்ற எந்த விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன். அது ஒரு தடவை நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது வேண்டாதான். அந்த டீலிங்கை கேன்சல் பண்ணிருங்க மச்சான். சரி மாப்பிள்ள. இந்த டீலிங்ல மட்டும் இவன் சைன் பண்ணியிருந்தா அந்த கம்பெனியை வச்சு இவன் சொத்துல பாதியை எப்படியாவது அகட்டைய போட்டுடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அந்த டீலிங்ல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானே. நானும் சரி, சொத்துக்காக குடும்ப விஷயத்துல கை வைக்க வேண்டாம், சொத்தை தொழில் ரீதியாவே எப்படியாவது இவனுக்கு தெரியாம ஆட்டைய போட்டுடலான்னு பிளான் பண்ணா அது எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இவன் இந்த பிசினஸ் கம்பெனி இந்த விஷயத்துல எல்லாம் ஏமாத்தவே முடியல. ரொம்ப உஷாரா இருக்கான். இனி வேற வழி இல்ல, இந்த சொத்துக்காக இனி குடும்பத்துலதான் கை வைக்கணும். எம்மாவ அபிராமிக்கு நீங்க 3 பிள்ளைங்க. அதே மாதிரி என் பையன் சேகருக்கு ஒரு ஆம்பளை பையன். 2வது புள்ள என் மருமக மாசமா இருந்தா. எம்மாவ மருமகன், மகன், மருமக, பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட நம்ம எல்லாரும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம். உன் மாமங்கார எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான், உன் மூத்த அக்கா அமுதவல்லிய அவன் பையன் கதிர்வேலுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அவன் அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் நினைப்பேன், என் மவன் தங்கச்சி மேலையும் தங்கச்சி குடும்பம் மேலையும் உள்ள பாசத்துல தான் அப்படி சொல்றான், சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா அவன் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல அப்படி சொல்லல, தங்கச்சி புருஷன்கிட்ட இருக்கிற சொத்து மேல உள்ள ஆசையில தான் அப்படி சொன்னான்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் தாப்பா தெரிஞ்சுது. என்ன சொல்ற சிம்ரன்? ஆமல்லே, நீ 2 மாசம் குழந்தையா இருக்கையில உன் அத்தை மாசமா இருந்தா. அவளுக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லி அதுக்கு துணிமணி எல்லாம் வாங்கணும், தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்னு உன் அப்பனும் ஆத்தாலும் கூட கார் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போனாங்க. டவுனுக்கு போன உன் அப்பனும் ஆத்தாலும் திரும்ப வரவே இல்லை. அங்க நடந்த ஒரு கலவரத்துல இறந்துட்டாங்கன்ற தகவல் மட்டும்தாமலே வந்துச்சு. என் மவளும் மருமவனும் இறந்துட்டாங்கன்ற கவலையை விட 2 மாச பிள்ளையான உன்னைய விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற கவலை தாமலே எனக்கு அதிகமா இருந்துச்சு. உன்னை எப்படி பாத்துக்க போறனோ என்னமோன்னு ரொம்பவே பயந்தேன். அப்புறம் என் மவனும் மருமவளும் உன்னை பாத்துக்குவாங்கன்னு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அவங்கள விட உன் மூத்த அக்கா அமுதா தாமல உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி அப்பனாத்தா இல்லங்கிற குறையே தெரியாம உன்னைய ஒரு பெத்த தாயாட்ட பாத்துக்கிட்டா. அப்ப சைலுக்கண்ணு சின்ன பிள்ளை, அதுக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. அமுதாவும் அப்ப சின்ன பிள்ளைதான் இருந்தாலும் உன்னை தம்பியா இல்லலே பெத்த பிள்ளையாட்டம் அவ்வளவு நல்லா பாத்துக்குவாளே. மணிமணியா 3 பிள்ளைகளை விட்டுட்டு உன் அப்பனாத்தாலும் போய் சேர்ந்துட்டாவளே. இனி இந்த 3 பிள்ளைகளோட வாழ்க்கை என்னாகுமோன்னு நான் பயந்தேன். ஆனாலும் உன் மாமனும் அத்தையும் உங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே, அவங்க பாத்துக்குவாங்கன்னு நம்பினேன். ஆனா என் மவனுக்கு பாசம்
ஆனா இப்ப என் மவன் சேகரு அமுதவள்ளி என் வீட்டு மருமக அவ என் வண்டியில வரட்டும்னு சொல்லி அமுதாவை மட்டும் அவன் வண்டியில கூப்பிட்டுக்கிட்டான். அப்ப நான் ஏதோ அவன் அமுதா மேல உள்ள பாசத்துல கூப்பிட்டுக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நம்மளே தெரிஞ்சது அவன் பாசத்துல கூப்பிடல, உன்னையும் செயலு கண்ணவையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காண்டு. நம்ம போன வண்டியில உள்ள டிரைவர் கிட்ட பாலத்துல இருந்து காரை கீழே தள்ளி விட்டு பிள்ளைகளை கொண்டுட்டு வர சொல்லியிருக்கான். சொத்துக்காக தங்கச்சி பிள்ளைகளை மட்டும் இல்ல, பெத்த தாயை கூட கொல்றதுக்கு துணிற ஒரு மிருகத்தை தான் நான் பெற்றிருக்கேன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஆனா நம்ம செய்யற தர்மம் நம்மள மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களையும் சேர்த்து காப்பாத்தும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன் அப்பா செஞ்ச தர்மதாமலே உன்னையும் செயலு கண்ணவையும் காப்பாத்துச்சு. அந்த டிரைவர் உன் அப்பா கிட்ட வேலை செஞ்சவர். உன் அப்பா மேல உள்ள விசுவாசத்துல உன் அப்பா அவருக்கு எவ்வளவோ பண்ணிருக்காரு. அதுக்கு அந்த பிள்ளைகளை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. இந்த பிள்ளைகளை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் காப்பாத்திருங்கம்மா. நான் அந்த ஆளுகிட்ட போய் காரை பாலத்துல இருந்து தள்ளி விட்டுட்டேன், பிள்ளைங்க செத்து போச்சு கேட்டு நான் போய் சொல்லிக்கிறேன்னு சொல்லி நம்மள அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்கிட்ட என் பேத்தி அமுதாவை விட்டுட்டு வந்துட்டேனேன்னு எனக்கு மனசு கிடந்து அடிச்சுக்கிச்சு. இருந்தாலும் அந்த பிள்ளையை காப்பாத்தணும்னு நினைச்சா கடைசியில இந்த 2 பிள்ளைகளோட உயிர் போயிருமேன்னு பயந்துதான் ஒன்னையும் செயலுக்கு கூட்டிக்கிட்டு நான் அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். அப்புறம் உன் மாமங்கார கண்ணில் படாம எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. ஒரு முஸ்லிம்காரவங்க பள்ளிவாசல்ல தான் போய் தங்கணும். அப்போ அங்கிருந்து ஒரு உஸ்தாது தான் நம்மளை காப்பாத்தி நமக்கு தங்குறதுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்ம அங்கதான் இருந்தோம். அப்புறம் செயலு கண்ணுதான் நானும் என் தம்பியும் உயிரோட இருக்கிற விஷயம் மாமனுக்கு தெரிஞ்சா எப்படியாவது எங்களை கொல்லணும்னு தான் முயற்சி பண்ணுவாரு. எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட பரவாயில்ல, ஆனா என் தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம தங்கி இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற முஸ்லிம்காரர்களோட பையனாவே நம்ம தம்பியை வளர்த்துக்குவான்னு சொல்லி உன் பேரை கூட மாத்துச்சு. அப்புறமும் உனக்கு ஒரு 10 வயசு ஆகுற வரைக்கும் எங்க உன் மாமனால பிரச்சனை வந்துருமோன்னு நாங்க பயந்துகிட்டே தான் இருந்தோம். ஆனா இத்தனை வருஷத்துல உன் மாமனால எந்த பிரச்சனையும் வரல. இதுக்கப்புறமா வராம இருந்தா போதும். ஆனா என்ன ஒரு குறை, உன் அக்கா அமுதாவை தான் அந்த மிருகத்துக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். இனி அந்த பிள்ளைய அவன் எதுவும் பண்ணிடுவானோன்ற பயம்தான். அப்புறமும் சொத்துக்காகனாலும் அந்த பிள்ளைய எதுவும் பண்ணாம அவன் மவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைய உயிரோட விட்டு வச்சிருந்தா போதும்னு மட்டும்தாமலே நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் உசுறு போறதுக்குள்ள என் பேத்தி அமுதாவுக்கு ஒன்றும் இல்ல, அவன் நல்லபடியா இருக்கான்ற தகவல் மட்டும் தெரிஞ்சா போதும்னு இருக்குல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத சிம்ரன், அமுதாக்கா நல்லாதான் இருக்கா. என்னல சொல்ற? அமுதா நல்லா இருக்காண்டா? அப்ப அமுதாவை பத்தி உனக்கு தெரியுமாலே? அமுதக்காவை பத்தி மட்டும் இல்ல, அமுதக்கா இப்ப எங்க இருக்கானும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவ இப்ப மாமா கூட எல்லாம் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா, நீ கவலைப்படாத. சரி, என்னல சொல்ற? அப்போ அமுதாவை நீ பாத்தியாலே? சரி சின்னவனே, எனக்கும் என் பேத்தி அமுதாவை பார்க்கணும் போல இருக்குல்லே. அவ எங்க இருக்காளே? என்னையும் பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு போல. கூட்டிட்டு போறேன் சிம்ரன், பாக்குறது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம அமுதாக்கா கூட தான் இருக்க போறோம். என்னல சொல்ற? ஆமா சிம்ரன், நாளைக்கு நம்ம அமுதாக்கா வீட்டுக்கு தான் போறோம். இனிமே நம்ம அங்கதான் இருக்க போறோம், அங்கதான் இருக்கணும். ஏன்னா அமுதாக்காவை கொல்ல வந்தவங்க நிச்சயமா என் மாமாவோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. என்னையும் என் அக்காவையும் சின்ன வயசுலயே கொல்ல பார்த்த என் மாமா யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். இந்த சொத்தை அடையிறதுக்காக தான் சொந்த தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம அவங்க கதையை முடிச்சேன். அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் சொத்து பூரா பிள்ளைங்க பேர்ல வந்துரும்னு சொல்லி சொத்து எங்க 3 பாகமா பிரிஞ்சிருமோன்னு தான் 3 பிள்ளைங்கள்ல பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு பாக்கி 2 பிள்ளைங்களோட கதையை முடிச்சுட்டா சொத்து பூரா என் பையனுக்கும் எனக்குமே வந்துரும்னு திட்டம் போட்டேன். நான் நினைச்ச மாதிரியே 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2 பிள்ளைங்களோட கதையை முடிச்சேன். பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவ என்னடானா தம்பி தங்கச்சி போன அதிர்ச்சியில பைத்தியம் ஆயிட்டா. சரி பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு கட்டி வச்சா சொத்து பூரா பையனுக்கு வந்துருமேனு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என் பிள்ளை என்னடானா எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்ல, என் பொண்டாட்டி தான் முக்கியம், அந்த பைத்தியக்காரையும் கூட்டிட்டு தனியா போயிட்டான். அதான் எப்படியாவது அந்த பைத்தியக்காரையை கொண்டுட்டா சொத்து பூரா என் பையன் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எப்படியாவது அவன் மனசை மாத்தி வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு திட்டம் போட்டுதான் அந்த பைத்தியக்காரையை கொண்டதுக்கு ஆள் அனுப்பி வச்சோம். ஆனா இந்த பைத்தியக்காரனுங்க என்னடானா அவளை கொல்ல போன இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவ தம்பி சிவா உயிரோட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என் மாப்பிள்ள வேலாயுதத்தோட புள்ள சிவாவை 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே நான் கொன்னுட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்தவன் எப்படிலாம் இப்ப உயிரோட வருவான்? அவன் உயிரோட வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இவனுங்க வேற யாரையோ பார்த்துட்டு வந்து சொல்றானுங்க. இருந்தாலும் சிவாங்கிற பேரை கரெக்டா சொல்றாங்களே. என் தங்கச்சி பையன் சிவாவை நான் கொன்னுட்டேன். அப்ப இப்ப அந்த வீட்டுல சிவான்னு இருக்கிறது யாரா இருக்கும்?
தளபதி இல்ல, எனக்கு பிடிச்ச தலைவலி. அந்த நாயால 2 நாளா என் பொண்டாட்டிய விட்டு அவன் கூட அங்க கேரளால போய் இருந்துட்டு இப்ப இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.